அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிக்க ரெடியா இருக்கான். ஆனா நம்ம எல்லாரும் நம்ம கிட்ட ஒரு கொஸ்டினை கேட்டுக்கணும், நம்ம மற்றவங்க எல்லாரையும் மன்னிக்க ரெடியா இருக்கோமான்னு. நம்மளோட நிம்மதியை பிளாக் பண்ற ஒரு பெரிய ஒரு ஆப்ஸ்டக்கல் வேற எதுவும் இல்லை, நம்ம மனசுல இருக்க அந்த கோவம் தான். சில நேரங்களில் நமக்கு ஹெவியா இருக்கிற அந்த பேர்டன் நம்ம செஞ்ச பாவம் மட்டும் இல்ல, அது நம்ம மற்றவங்க மேல வச்சிருக்கிற கோவம் தான். அதை நம்ம மனசுல வச்சிட்டு இருக்க நம்ம ஹார்ட் இன்னும் ஹெவியா மாறும். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு அழகான ஒரு கேள்வியை கேட்கிறான். அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும்னு நீங்க விரும்பலையான்னு. நீங்க மத்தவங்களை மன்னிக்கும் போது தான் அல்லாஹ் கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கிற மன்னிப்பு கிடைக்கும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மத்தவங்க மேல கருணையை காட்டுங்க, அல்லாஹ் உங்க மேல கருணையை காட்டுவான்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம மத்தவங்களை மன்னிக்கும் போது தான் அல்லாஹ் நம்மளோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்மளை காப்பாற்றுவான். நம்ம மன்னிக்கும் போது நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் குறைஞ்சு மைண்டே இன்ஸ்டன்டா காம் ஆகும். ஸோ ரமதான் எண்டாகிறதுக்கு முன்னாடி ஹார்ட்டை கிளீன் பண்ணுங்க, யாரையாவது மனசார மன்னிக்க பாருங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் மத்தவங்களை மன்னிக்கிறது தான் நம்ம மனசுக்கான ஒரு பெஸ்ட் மெடிசனா இருக்கும். ஸோ க்ளீன் ஹார்ட் க்ளீன் யுவர் சோல். அப்படி நீங்க யாரையாச்சும் மன்னிச்சிட்டீங்கன்னா கமெண்ட்ல ஐ ஃபார்கிவ் ஃபார் அல்லான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கு சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் உங்க எல்லாரையும் டே 25ல மீட் பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.